இது மண்டே மார்னிங் vlog. காலையில் எந்திரிச்சதுமே கிச்சனுக்கு வந்தாச்சு. எக்ஸாம் போயிட்டுருக்குது. ஆனாலுமே ஃபுல் டே தான் ஸ்கூல் வச்சுருக்காங்க. எந்திரிச்சு குளிச்சு பூஜா ரூமுக்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நேராக சாப்பாடு குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஏதாச்சும் காய் போட்டு குழம்பு வச்சு கொடுக்கலாமேன்னு யோசிச்சுட்டே கிச்சனுக்கு வந்தேன். ஆனால் டக்குன்னு வந்துட்டு எங்களுக்கு வெரைட்டி ரைஸ் போதும்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே இட்லியும் அதே மாதிரி தக்காளி சட்னி தேங்காய் சட்னிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இவங்களுக்கு வெரைட்டி ரைஸுக்கு இன்றைக்கி முட்டை சாதம் பண்ணி கொடுக்கலாமேன்னு ஐடியா மனசில் வச்சுட்டே வேலையை ஆரம்பிச்சாச்சு. சமையல் வேலை நடக்கிறதுக்கு இடையில 10 டைம் அவங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியும் கொடுக்கணும். ஏன்னா எக்ஸாம் தானேன்ட்டு. அப்போக்கு இன்றைக்கி மேக்ஸ் எக்ஸாமும் சின்னுக்கு இன்றைக்கி ஃபிசிக்ஸ் எக்ஸாம் 2 பேத்துக்குமே டஃப்பான எக்ஸாம் தான். அதனாலவே காலையில் எழுந்திரிச்சதுமே படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் எதுவுமே மண்டையில் ஏற மாட்டேங்குன்னு சொல்லிகிட்டே தான் படிக்கிறாங்க. அது எப்படி புரியும்? டெய்லி எடுக்கிறது அன்னன்னைக்கே முடித்தா தானே நம்மளுக்கு சீக்கிரமாக ஈஸியாக படித்து முடிக்க முடியும். இது எப்போ பார்த்தாலும் எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்து உட்காந்து படித்து எப்படி தான் மண்டையில் ஏறும் நான் சொன்னேன். ஆனால் இதில் ஒரு உண்மை என்னென்னா, நானும் இந்த மாதிரி தாங்க. நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி தான் உட்காந்து படிப்பேன். நம்மளை மாதிரி தானே நம்ம பிள்ளைகளும் இருப்பாங்க. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.